மேஷ ராசிக்கு நிலபலன்கள் வாங்க முடியுமா? கண்டிப்பா வாங்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா, உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்து 11ஆம் இடத்துக்கு ராகு வர்றது உங்களுக்கு கன்வீனியன்டான, அதாவது தேவையான அளவுக்கு நிலம் வாங்கக்கூடிய, ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி தரும். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம். நான் உங்க லட்சுமி நாராயணன். நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு, மே மாதம் 2 பயிற்சி நடக்கு அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 15ஆம் தேதி குரு பயிற்சி, 17ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. இந்த 2025 மொத்தம் 3 பயிற்சிகள். அதுல மே மாசம் 2 பயிற்சிகள், முக்கியமான பயிற்சிகள். இந்த பயிற்சிகள்ல இருக்கக்கூடிய 12 ராசிகள்ல சில ராசிகளுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம், வீடு மட்டும் இல்ல, சொத்து, ஆஸ்தி, பூர்வீக சொத்துக்கள், வாகனங்கள், இந்த மாதிரி நீண்டகால கனவுகள் நிறைவேற போகுது. அந்த ராசிகள் எவையெல்லாம், அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்ப்போம். டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் நீங்க தொடர்பு கொள்ளலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். இந்த மே மாதம் சொன்னபடியே 2 கிரக பயிற்சிகள் நடக்குது அப்படின்னு பார்த்தோம். ஒன்று வந்து குரு பயிற்சி 15ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகியிருக்காரு. அது ஒரு அருமையான ஒரு பயிற்சி. அதே மாதிரி அதுல இருந்து ஒரு 3 நாள்ல 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி, அதாவது 17ஆம் தேதி நைட்டு 18ஆம் தேதி அதிகாலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ராகு கேதுக்குள்ள ராகு வந்து மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆயிருக்காரு. இதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 பயிற்சிகளும் சேர்ந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும், அதாவது மண், பொன், இந்த மாதிரி நீண்ட கால இலக்குகள், அசட்ஸை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல சில ராசிகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேஷ ராசிக்கு இந்த பலன்கள் எப்படி இருக்கும்? மேஷ ராசிக்கு நில பலன்கள் வாங்க முடியுமா? கண்டிப்பா வாங்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா, உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்து 11ஆம் இடத்துக்கு ராகு வர்றது உங்களுக்கு கன்வீனியன்டான, அதாவது தேவையான அளவுக்கு நிலம் வாங்கக்கூடிய, ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி தரும். இவ்வளவு நாள் ப்ராப்பர்ட்டில ஏதாவது வில்லங்கங்கள், ஏதாவது சொத்துல வந்து பூர்வீக சொத்துல ஏதாவது வில்லங்கங்கள் இருந்துச்சுன்னா அந்த வில்லங்கங்கள் இனிமே சரியாக ஆரம்பிக்கும். சனியோட சஞ்சாரம் சரியில்லை அப்படின்னா கூட இயல்பாவே குருவோட பார்வை ராகுவுக்கு இருக்கிறதுனால ராகு கொடுக்கக்கூடிய தோஷங்கள் அப்படிங்கிறது விலகும். அதே மாதிரி சிம்மத்துக்கு வரக்கூடிய கேது பகவான் செவ்வாய் மாதிரியே செயல்படுவார். உங்களோட பஞ்சம ஸ்தானத்துக்கு செவ்வாய் மாதிரி செயல்படக்கூடிய கேது பகவான் வர்றதுனால இது ஒரு நல்ல காலகட்டம். டெஃபினட்டா இந்த ஒரு வருடம், அதாவது 2025 மேல இருந்து 2026 மேக்குள்ள மேஷராசிக்காரர்கள் உங்களுக்கு தேவையான, அதாவது கன்வீனியன்ட், இப்போ வந்து தடவை வீடு வாங்க போறீங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வாங்குவீங்க, ஒரு கடன் வாங்கி தான் வாங்குவோம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பட்டவங்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் வரும். அதிகமா கடன் வாங்காதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா 7.5 சனி ஆரம்பிக்குது. 7.5 சனி ஆரம்பிச்சாச்சு, ஜென்மசனி காலகட்டத்தில் போய் மாட்டிப்போம். அதனால முடிஞ்ச அளவுக்கு கடன்களை அவாய்ட் பண்ணுங்க. ஆனா அந்த 5ல் இருக்கக்கூடிய கேதுவும் 11ல் இருக்கக்கூடிய ராகும் கண்டிப்பா மேஷராசிக்கு வீடை வாங்கி கொடுத்துருவாங்க. அதனால கவலைப்பட வேண்டாம். அடுத்தது முக்கியமான ராசி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகராசி. கடகராசிக்கு இவ்வளவு நாள் இருந்த அந்த அஷ்டமத்து சனி விலகிறது இந்த மாதிரி நீண்ட கால இலக்குகளை நம்மளை வந்து அச்சீவ் பண்ண வைக்கும். அது போக 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் சுப விரயங்களை ஏற்படுத்துவார். ஸோ இந்த 12ஆம் இடம் ஏன் சுப கிரகங்களுக்கு அதிகமா நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சுப கிரகங்களுக்கு திரிகோண ஸ்தானங்கள் தான் நன்மை. ஆனா குரு மாதிரியான கிரகங்கள் எந்த வீட்லயுமே இருக்கலாம், 8ஆம் இடத்துல மட்டும் மறையக்கூடாது. மற்றபடி 12ல் மறையறாரு அப்படின்னா சுப விரயங்கள், சுப விரயங்கள்னா வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, வீட்டில் சுப காரியங்கள் நடத்துறது, இந்த மாதிரியான நிறைய விசேஷங்கள் அப்படிங்கிறது கடகராசி குடும்பத்தில் வரும். குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் கடகராசியா இருந்தா போதும், அதாவது டிசைடிங் அத்தாரிட்டி அம்மா அல்லது அப்பா, இந்த மாதிரி யாராவது ஒருத்தருக்கு கடகராசி இருந்தா போதும். கை குழந்தைக்கு தான் கடகராசி இருக்கு, நாங்கெல்லாம் வேற ராசி அப்படின்னா அது அந்த அளவுக்கு அப்ளிகேபிள் ஆகாது. இதுல மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேது பகவான், சிம்மத்துல இருக்கக்கூடிய கேது செவ்வாய் மாதிரியே செயல்படுவார். செவ்வாய் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி. இதனால பூர்வீகத்துல இருந்துட்டு வந்த அந்த சொத்து பிரச்சனைகள், வில்லங்கம், அடுத்தது நீங்களா ஆசைப்பட்டு வாங்கின அந்த நிலத்துல இருந்த வில்லங்கம், பிரச்சனைகள், இது எல்லாமே சரியாகும். கேதுவை நம்ம வந்து எப்போதுமே ஒரு கெடுதல் செய்யக்கூடிய கிரகமாகும். அதே மாதிரி அவர் வந்து எதுவுமே செய்ய மாட்டார், மெட்டீரியல் வாழ்க்கையில் எதுவும் செய்ய மாட்டார் அப்படின்னே எல்லாருமே சொல்லி 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 அதுக்கே வந்து நம்ம வந்து கேதுவை வந்து ஒதுக்கி வச்ச மாதிரி ஆயிட்டு. ஆனா அப்படி கிடையாது. கேது வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்துல செவ்வாய் மாதிரி செயல்படுவார். செவ்வாய் வந்து பூமிக்காரகன், நிலக்காரகன். இந்த கடகம், சிம்மம், மேஷம், விருச்சிகம், தனுசு, மீனம், இந்த 6 ராசிக்காரர்களுக்கும் கேது வந்து நன்மையை தான் செய்வார். அவங்க லக்னமா இருந்தாலும் சரி, ராசியா இருந்தாலும் சரி, கேது பகவான் நன்மை தான் செய்வார்.
அதனால 2க்கு வரக்கூடிய கேது கடகராசிக்கு இந்த நிலபுலன்கள் சொத்து சுகம் எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்தது 3வதா வரக்கூடிய ராசி துலா ராசி. உங்களுக்கே தெரியும், நம்ம லாஸ்ட் வீடியோ போடும்போதே அதிலேயே துலா ராசிக்கு 100% கொடுத்திருந்தோம். இந்த வருடத்துல ஒரு ஸ்டார் ராசி அப்படின்னு நம்ம மார்க் கொடுத்தோம் அப்படின்னா துலா ராசிக்கு தான் கொடுக்க முடியும். ஏன்னா 9ஆம் இடத்துக்கு குரு பகவான் வராரு, 5ஆம் இடத்துக்கு ராகு, 11ல கேது, கூடவே 6ல சனி வேற, சனி பயிற்சியும் நல்லா இருக்கு. அப்படிங்கும்போது நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ வீடுங்கிறதும் உங்களுக்கு வந்து பெரிய விஷயம் கிடையாது. உங்களோட ட்ரீம் ஹவுஸ், அதாவது வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு வீட்டுல என்னோட குடும்பத்தினரோட நான் சந்தோஷமா இருக்கணும்னு ஒரு கனவு இருந்திருக்கும் இல்லையா, அந்த கனவு நிறைவேற போற ஒரு வருஷம் இது துளாராசிக்காரர்களுக்கு. மண் மனை பூர்வீக சொத்து வில்லங்கம் இது எல்லாமே தீர்ந்துரும். பஞ்சாயத்துகள் உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு தருணம். அதாவது எந்த பஞ்சாயத்தா இருந்தாலும் உங்களுக்கு அதுல ஒரு தனி மரியாதை இருக்கும், உங்க வார்த்தைக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும். அதுதான் இந்த இடத்துல சொல்ல வர்றது. அதே மாதிரி அண்ணன் தம்பி பிரச்சனைகள், சித்தப்பா பெரியப்பா பிரச்சனைகள், இந்த மாதிரி பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே துளாராசிக்காரர்களுக்கு விலகும். அதாங்க இந்த வருடம் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பொருளாதாரம் நல்லா இருக்கு, உங்களோட வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கு, குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கு, இந்த மாதிரி சொத்து சுகம், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே பிளான் போட்டு சரியா பக்காவா எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா இந்த 12ல இருந்து 18 மாதங்கள் இந்த கிரகநிலை நல்லா இருக்கிறதுனால அற்புதமான பலன்களை துளாராசிக்காரர்கள் பெறுவீங்க. அடுத்தது நம்ம பார்க்க போற இந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கக்கூடிய ராசி என்னன்னா தனுர் ராசி. ஏன்னா குருவோட பார்வை 7ல இருந்து உங்க ராசிக்கு விழுது. இதுல இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு பகவான். ஆனாலும் 4ல சனி வர்றதுனால முடிஞ்ச அளவுக்கு பெரிய கடன்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. 4ஆம் இடம்ங்கிறது அதுதான் வந்து வீடை குறிக்கிறது, அதாவது ஸ்திர சொத்துக்களை குறிக்கிறதே 4ஆம் இடம் தான். பழைய வீடுகள் வாங்குறவங்களுக்கு பிரச்சனை இல்லை தனுர் ராசியை பொறுத்த வரைக்கும். புதிய வீடுகள் வாங்குறவங்க, புது வீடு கட்டுறவங்களுக்குலாம் இந்த வருடம் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். வேற ஒன்றும் இல்லை, அதாவது நமக்கு சரியான கொத்தனார் கிடைக்க மாட்டாரு, ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க, இல்ல வேற ஏதாவது இன்டர்னல் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கும் வீடு கட்டுறவங்களுக்கு. அல்லது நாங்க இப்பதான் முதல்ல நிலம் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுர் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் சின்ன சின்ன நடைமுறை சிக்கல்களோட அந்த நிலம் வந்து உங்க கைக்கு வரும். வில்லங்கங்கள் வரும். நல்ல ப்ராப்பரான லீகல் நல்ல டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய விசாரிங்க, அதுதான் முக்கியம். ஏன்னா 4ஆம் இடத்து சனி வந்து சில நிலைகளில் நமக்கு வந்து ஏமாற்றங்களையும் அவமானங்களையும் தரக்கூடும். அதனால நிலம் வாங்கி கட்டுறவங்க அல்லது நிலத்துல ஆல்ரெடி வீடு கட்டிட்டு இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்து இந்த வருடம் பண்ணிக்கோங்க. யூஸ்டு ஹவுஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கக்கூடிய தனுர் ராசிக்காரர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா சனி பகவானே இயல்பாவே மற்றவர்கள் உபயோகித்த பொருளை உபயோகிக்கிற அந்த காரகத்தை கொண்டவர் தான் வந்து சனி பகவான். இதுக்கு உங்க ஜனனகால ஜாதகமும் நல்லா இருக்கணும். 4ஆம் இடத்துல சுக்கிரனோ சந்திரனோ ரொம்ப வலுப்பெற்று இருந்து நான் உங்களை பழைய வீடு வாங்க சொல்ல முடியாது. அதனால இது எல்லாமே கோச்சார பலன்கள், இது எல்லாமே பொதுவான பலன்கள். ஜாதகப்படி நிறைய விஷயங்கள் மாறும். ஆனா இந்த 4ஆம் இடத்து சனி வந்து இந்த மாதிரி நடைமுறை சிக்கல்களை கொடுப்பாருங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய மிகச்சிறந்த ராசி, அதாவது வீடு வாங்குற ஒரு ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவும் இல்லை. ஏன்னா தனுர் ராசியோட முடிஞ்சது. மகரம் கும்பம் மீனம் இந்த 3 ராசிகளும் பெருசா இந்த வருடம் வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் 7.5 சனியோட பிரச்சனைகள், 7.5 சனியோட அந்த ஒரு கொடுமைகளை இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அதுல இருந்து விலகி கொஞ்சம் இலைப்பாறக்கூடிய தருணம், மூச்சு வாங்கக்கூடிய தருணம். கும்பத்துக்கு இப்போ தான் ஜென்ம சனி முடிஞ்சிருக்கும், அவங்களும் அதே சினாரியோ தான். ஒரு 50% பிரச்சனைகள் குறையும். மீனத்துக்கு கண்டிப்பா அடுத்த 2 வருஷம் பெருசா எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க, அமைதியா இருங்க. ஏதாவது ஒரு நல்ல திசைகள் நடந்து மிராக்கிள் மாதிரி உங்களுக்கு கிடைச்சாலொழிய நீங்க தயவு செஞ்சு கடன் வாங்கி பெரிய அளவுக்கு முயற்சிகள் பண்ண வேண்டாம். மிச்ச ராசிகள், அதாவது ரிஷபம், சிம்மம், கன்னி, விருச்சிகம் இந்த ராசிகளும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த வாட்டமா இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த வீடு நிலங்கள் மேல நீங்க போகணுமே ஒழிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மற்ற சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல போட்டுட்டு கொஞ்சம் அமைதி காக்கிறது நல்லது. 2025 மேல இருந்து 2026 மே வரைக்கும் அந்த அளவுக்கு சூட்டபிளா இல்ல இந்த ராசிக்காரர்களுக்கு. நான் இப்ப சொன்ன ராசிக்காரர்களுக்கு, அதாவது ரிஷபம், மிதுனம், சிம்மம், கன்னி, விருச்சிகம், இது போக நம்ம முதல்ல பார்த்த மகரம், கும்பம், மீனம் இந்த 8 ராசிகளுக்குமே ஒரு மாதிரி கொஞ்சம் நிதானமா தான் இருக்குது. மற்ற இந்த 4 ராசிகள், அதாவது மேஷம், கடகம், துலாம், தனுசு இந்த 4 ராசிகளும் இந்த வீடியோல நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வீடு வாங்கக்கூடிய யோகத்தை பெறக்கூடிய ராசிகள். இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இதே போன்ற நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.